الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتت به قومها تحمله قالوا يا مريم لقد جئت شيئا فريا يا أخت هارون ما كان أبوك امرأ سوء وما كانت أمك بغيا صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தொழுகையிலே மரியம் சூரா ஆரம்பத்திலே ஓதப்பட்டது. மரியம் சூராவிலே ரொம்ப பெரிய சூறாவும் அல்ல, ஒரு நடுத்தரமான ஒரு சூறா. மரியம் சூறாவிலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கற்பொழுக்கத்தை பற்றி, அவர்களுடைய பத்தினித்தனத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய பேசுகிறார். உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம் பெண்களுக்கும் கற்பொழுக்கத்திலே ஒரு முன்மாதிரியாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். உலகத்திலே அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்த 4 பெண்கள், அந்த 4 பெண்கள் அவர்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, ஆசியா ரலியல்லாஹு தஆலா, அந்த வரிசையிலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆகவே அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானவர்கள், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்களிடத்திலே இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாத்திற்குமே பாடம் இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு ஒழுக்க ரீதியான நிறைய பாடங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார் அவர்கள்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் ஆகாமல் ஆணுடைய எந்த ஒரு தொடுதலும் தீண்டுதலும் ஏற்படாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். திடீரென்று அல்லாஹ்வினுடைய பெரிய நாட்டத்தால் கர்ப்பம் தரிக்கிறார்கள். கர்ப்பம் தரித்த அவர்கள் தெரிகிறது, நாம் கர்ப்பமாகிவிட்டோம். எப்படி கர்ப்பமானோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ரூஹை ஊதச் செய்து அவர்களை கர்ப்பமாக செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்து கொண்டு மக்களுக்கு மத்தியில் இருந்தால் நமக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடும் என்று காட்டுப் பகுதிக்கு சென்று விடுகிறார்கள். அங்கு சென்று பேரித்த மரத்த அடியிலே ஆங்காங்கே அப்படியே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அவர்களுக்கு பிரசவ ஒலி ஏற்படுகிறது. பிரசவ ஒலி ஏற்பட்டு அவர்களுக்கு குழந்தையும் பிறக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், فَأَجَاءَهَا الْمَخَالُ إِلَى جِذْعِ النَّخْلَةِ قَالَتْ يَا لَيْتَنِي مِتُّ قَبْلَ هَذَا وَكُنْتُ نَسِيًّا مَنْسِيًّا. நான் மரணித்திருக்கலாமே, இதற்கு நான் எந்த ஒரு நிக்காகவும் எந்த ஒரு ஆணுடைய தீண்டுதலும் ஏற்படாமல் ஒரு நிக்காகவே இல்லாமல் இப்படி நான் குழந்தை பெற்றெடுத்திருக்கிறேனே, இதற்கு நான் ஒன்று மரணித்திருக்கலாம் அல்லது நான் மறைக்கப்பட்டிருக்கலாம். நான் எப்படி மக்களுக்கு முன்னால் போவேன் என்று கவலைப்பட்டார்கள், புலம்பினார்கள், வேதனை அடைந்தார்கள். அப்படி இருந்த போதிலும் கூட அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஊருக்குள் வருகிறார்கள். அதுதான் அந்த வசனம், فَأَتَتْ بِهِ قَوْمَهَا تَحْمِلُهُ قَالُوا يَا مَرْيَمُ لَقَدْ جِئْتِ شَيْئًا فَرِيًّا. ஊருக்குள் வந்தார்கள், அந்த கை குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். வந்தவுடன் அந்த மக்கள் எல்லாம் பலவாறு பேசினார்கள், என்னவெல்லாமோ பேசினார்கள். என்ன இப்படி செஞ்சிட்டே அப்படி செஞ்சிட்டே என்றெல்லாம் பேசியவர்கள் அது மட்டும் பேசி அவர்கள் விடவில்லை. அதுதான் இங்கு முக்கியம். யா உக்த ஹாரூன மா கான அபூகி இம்ரஅ சௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. என்ன மரியமே, ஹாரூனுடைய சகோதரி மரியமே, உன்னுடைய சகோதரர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, உன்னுடைய தகப்பனாரும் கெட்டவர் அல்ல, உன்னுடைய தாயும் நடத்தை கெட்டவர் அல்ல. அப்படி இருக்கின்ற பொழுது நீ இப்படி ஒரு செயலை செய்து வந்திருக்கிறாரே, ஆக மட்டமான ஒரு கெட்டை செயல் அல்லவா நீ செய்து வந்திருக்கிறாய். இதெல்லாம் அந்த மக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவெல்லாமோ பேசினார்கள். ஆனால் ரப்பல் ஆலமீன் அவர்கள் பத்னி என்பதை சாதாரண பத்னி அல்ல, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் கற்பொழுக்கத்திற்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்களுடைய பத்னித்தனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே பேசுகிறார். இங்கு நான் சொல்ல வருவது என்னவென்றால், உன்னுடைய பெற்றோர்கள் நடத்தை கட்டவர்கள் அல்ல, நீ எப்படி இப்படி ஆனாய் என்று அந்த வசனத்திலே ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்படி என்றால் நமக்கு என்ன தெரிய வருகிறது? பெற்றோர்கள் எப்படியோ அப்படியே பிள்ளைகள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள்.
ஆனால் ஆசைப்படக்கூடிய பெற்றோர்கள் அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக மாறுவதில்லை. எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசைதான் என்னுடைய பிள்ளை தொழிலாளியாக இருக்க வேண்டும் என்று, ஆனால் அவர்கள் தொழிலாளியாக இருப்பதில்லை. எல்லோருக்கும் ஆசைதான் என்னுடைய பிள்ளை ஒழுக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று, அவர்களிடத்தில் ஒழுக்கம் இல்லை. தன்னுடைய பிள்ளை பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் அந்த மரியாதை, அந்த கண்ணியம் அவர்களிடத்தில் இல்லை. பெற்றோர்கள் எவ்வளியோ அவ்வளியே பிள்ளைகள். வரலாற்றில் நிறைய சான்றுகள் இருக்கிறது. இதைத்தான் வரலாறுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய தகப்பனார், அவர்களுக்கு வாலிப வயது, நிக்காஹ் ஆகல, ஒரு காட்டு வழியிலே பயணம் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓரிரு நாட்களாக உணவு உண்ணவில்லை, கடுமையான பசி. ஆற்றை பார்க்கிறார்கள், ஆற்றிலே ஒரு பழம் மிதந்து கொண்டு வருகிறது. இந்த பழத்தை எடுத்தார்கள், கடுமையான பசி, பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்ட பின்பு உணர்த்துகிறது, இது கூடுமா கூடாதா, இது நமக்கு ஹலாலா என்ன என்று ஊர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த கவலையில் என்ன செய்கிறார்கள், அந்த ஆறு தண்ணீர் வருகிறது, அந்த பழம் எப்படி வந்ததோ அந்த வழியே பல மைல் நடந்து கொண்டு செல்கிறார்கள். எங்கிருந்து வந்தது இந்த பழம்? பல மைல் போகிறார்கள். தூரத்தில் ஒரு பெரிய தோட்டம், தோப்பு தெரிகிறது. அந்த தோப்பிலே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு போகிறார்கள். அந்த தோட்டத்திற்கு அந்த வீட்டுக்கு முதலாளி இருக்கிறார். அவரிடத்தில் போய், நீங்க பாருங்க, இந்த மாதிரி கடுமையான பசி, இந்த பழம் வந்து எடுத்து சாப்பிட்டேன், இது எனக்கு ஹலால் ஆக்கணும் நீங்க என்று கேட்டபோது, அதை ஹலாலாக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய வீட்டிலே, என்னுடைய தோட்டத்திலே நீங்கள் பணி செய்ய வேண்டும். குறிப்பிட்ட காலங்கள் பணி செய்கிறார்கள், எனக்கு ஹலால் ஆகிவிட்டதா என்று கேட்கிறார்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரே ஒரு பழம் ஹலாலாகி விட்டதா என்று கேட்டார்கள். அடுத்து சொன்னார்கள், அந்த தோட்டத்தின் உரிமையாளர் அவர் சொன்னார், ஹலாலாக வேண்டும் என்றால் எனக்கு ஒரு பெண் இருக்கிறது, அதை நீங்கள் நிக்காஹ் செய்ய வேண்டும். யோசித்தார். அப்படியா, சரி செய்து கொள்ளுங்கள், ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன? என்னுடைய பெண் குருடு, செவிடு என்றார்கள். அதே போன்று கால் ஊனம் என்றார்கள், ஊமை என்றார்கள். உடனே அவர் யோசித்தார்கள், சரி, அந்த என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹராம் ஹலாலாக வேண்டும் என்றால் நீங்கள் என்னென்ன நிபந்தனைகளை போடுகிறீர்களோ அதை எல்லாம் ஏற்று அந்த பரிகாரங்கள் எல்லாம் நான் செய்வதற்கு தயார் என்று சொன்னார்கள். நிக்காஹ் செய்தார்கள். அடுத்த நாள் பார்த்தார்கள், அந்த அம்மா அவர் அழகு. கேட்டாங்க, என்ன இப்படி சொன்னீங்க? ஆமா, என்னுடைய பெண் ஹராமை பார்ப்பதிலே கண் குருடு, என்னுடைய பெண் ஹராமை கேட்பதிலே காது செவிடு, என்னுடைய பெண், என்னுடைய மகள் ஹராமின் பக்கம் நடப்பதிலே கால் ஊனம், என்னுடைய பெண் அதாவது ஹராமை செய்வதிலே அவளுடைய கை என்பது இருக்கிறது, அது ஊனம் என்று சொல்லி அவர் சொன்னார் என்றால், அவர்களுக்கு அந்த தம்பதியர்களுக்கு பிறந்தவர்தான் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள். அப்படி என்றால் எல்லா நல்லடியார்கள், எல்லா இறைநேச செல்வர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் அலசி ஆய்வு செய்து பார்க்கின்ற போது பின்னால் பெரும் பங்களிப்பாக இருப்பது அவருடைய தாய் தகப்பன் பெற்றோர்களாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தால் நிச்சயமாக பிள்ளைகள் என்பவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். தமிழில் சொல்வார்கள், அதாவது பார்த்தே கெட்டது பிள்ளை, பாராமல் கெட்டது பயிர் என்று சொல்வார்கள். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கெடுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அவர்களுடைய பெற்றோர்கள் தான். அவர்களுடைய நடத்தை, அவருடைய பேச்சு, கெட்ட வார்த்தை, செயல்பாடுகள், அதை பார்த்து அப்படியே இவர்கள் மாறிவிடுகிறார்கள். அதுவே வெளியேற்றக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, குழந்தையில் இருக்கின்ற போது அந்த குழந்தையை ஒழுக்கமாக பக்குவமாக நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வருங்காலத்தில் அவர்கள் பெரியவர்கள் ஆனாலும் சரி, அவர்கள் நிக்காஹ் செய்தாலும் சரி, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை நிக்காஹ் செஞ்சு கொடுத்தாங்க, ஆணோ பெண்ணோ, ஆனா அந்த பெற்றோர்கள் என்ன தவறு செஞ்சாலும் அதனுடைய பாதிப்பு அந்த பிள்ளைகளுக்கு வரும். அந்த பிள்ளைகள் நிக்காஹ் செஞ்சிருக்கிறாங்க, மகனோ அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சாலும் அதனுடைய பாதிப்பு அந்த பெற்றோர்களுக்கு போகும். அப்படி என்றால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது குழந்தைகளை நமது கண்குளிர்ச்சியாக ஆக்குவானாக. நம்மை நமது குழந்தைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்குளிர்ச்சியாக ஆக்குவானாக. நம்மை கொண்டு நமது குழந்தைகளுக்கு கண்ணியத்தையும் மரியாதையும் சமுதாயத்தில் கிடைக்க செய்வானாக. நமது பிள்ளைகளை கொண்டு பெற்றோர்களாகிய நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியாதை கண்ணியத்தை கிடைக்க செய்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
اللهم صل على محمد يا رب صل عليه وسلم.